விழுப்புரத்தில் பன்றிக் காய்ச்சல் பாதிப்பால் கர்ப்பிணி பெண் ஒருவர் பலியானார். திண்டிவனம் கிடங்கல் பகுதியைச் சேர்ந்த முரளிதரன், கௌரி தம்பதியினருக்கு 3 வயதில் பெண் குழந்தை ஒன்று உள்ளது. 8 மாத கர்ப்பிணியான கௌரி 2வது பிரசவத்திற்காக விழுப்புரத்தில் உள்ள தனது தாயார் வீட்டிற்கு வந்தார். சில தினங்களுக்கு முன் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கௌரிக்கு வாந்தியும் அதிகரித்ததால் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு பன்றிக் காய்ச்சல் பாதிப்பு இருந்தது தெரியவந்தது. கௌரிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரும் வயிற்றிலிருந்த 8 மாத சிசுவும் பரிதாபமாக உயிரிழந்தனர். பன்றிக் காய்ச்சலின் பாதிப்பால் கௌரி உயிரிழந்த சம்பவம் திண்டிவனம் மற்றும் விழுப்புரம் பகுதி மக்களிடம் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. கௌரி என்றவங்களுக்கு ஜுரம்னு சொல்லிட்டு பாண்டி கூட்டு போனாங்க. அங்க போய் கூட்டு போகும்போது பன்றிக் காய்ச்சல்ல இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கு. இப்போ 2வது குழந்தை கன்சீவா இருக்காங்க. 8 மாசம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்க தெருவுல வந்து எல்லாம் பார்த்து என்ன ஏதுன்னு குழந்தைங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் மருந்து கொடுக்கணும். எதுவும் அதிகமா பரவாத அளவுக்கு பாத்துக்கணும். எங்க ஸ்ட்ரீட்ல வந்து ஒருத்தவங்க வந்து மாசமா இருந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பன்றிக் காய்ச்சல்னு சொல்றாங்க. அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. கவர்மெண்ட் வந்து இதை பத்தி நடவடிக்கை எடுக்கணும். எங்க அக்காவுக்கு எப்படி எல்லாம் அழுதாங்க. எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. பன்றிக் காய்ச்சலால நாங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக நாங்க பேசுறோம். மக்கள் வந்து எவ்வளவு இங்க வந்து மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க. ஜிஆர் பேர்ல விழுப்புரத்துல இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்றதுனால நீங்க எல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். பன்றிக் காய்ச்சல் மேலும் பரவாமல் தடுக்க மாவட்ட மருத்துவக் குழுவினர் விரைந்து வந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.